Startup. First of all, startup அப்படின்னா யாராவது தெரியுமா? What is called startup? அப்படின்னா என்னது? இது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சு டெவலப் பண்ணி சின்னதாக வச்சு அதை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது பேர் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் வந்து ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக இருந்தாலும் மினிமம் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க சொல்லுங்க ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும்? பேசுகிறாங்க மதியம் சாப்பிடலையா? மினிமமாக எவ்வளோ தேவைப்படும்? 1 lakh. ஆமாவா இல்லையா? கடை கொடுத்து கடை வாடகை கொடுத்து திரும்ப மெட்டீரியல் வாங்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் நம்மளுக்கு என்ன தேவை? பட்ஜெட். ஓகே, கேபிட்டல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. கேபிட்டல் த மீன்ஸ் ஆஃப் மணி. ஆமாவா இல்லையா? ரைட். ஸோ நம்மளுக்கு மணி அரேஞ்ச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம கம்பெனி ஆரம்பிக்கணும் இல்லை ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் தான் அப்ரூவல் பண்ணணும். ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி கடையாக போக இருந்தது அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஏதோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு கவர்மெண்ட் தான் அப்ரூவல் வாங்கணும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து அந்த அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்றது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நம்ம முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் செய்கிற ப்ராடக்ட் வந்து சரிங்களா ஏதோ கஸ்டமர் வாங்கி அதை சாப்பிட்டு எது ஃபுட் பாய்சன் ஆகி எது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேவா அது பெரிய கேஸாக இருக்கு. அப்போ நான் என்ன பே பண்ண அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன கேஸ் போட்டால் நான் நீங்கள் என்ன பெனால்ட்டி கேட்டால் நான் கொடுத்து தான் ஆகணும். ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கணும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் அதுக்கு அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதில் என்ன வந்து கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணி அங்கிருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட் பார்த்தோம்னா இதில் என்னென்ன குவாலிட்டி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரே எடுத்துக்கோங்க, பியூரிஃபைங் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஒவ்வொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆமாவே இல்லை? விசாரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே நார்மல் கம்பெனிஸ் இருக்கிற வாட்டர் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ பியூரிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ அந்த வாட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் இந்த மிக்சிங் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ வந்து டிஃபராக இருக்குது, சேமாக இருக்காது. ஸோ இது எல்லாருமே என்ன பண்ணால் திரும்பவும் அப்ரூவல் வாங்குவோம். இங்கே பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ரிகார்டிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஐஎஸ்சி லோகோ இருக்கும், எஸ் மாதிரி போட்டுருக்கும். சரிங்களா? அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆடியன்ஸ் நம்பர். இந்த ஆடியன்ஸ் நம்பரை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வேலிடாக இல்லையாங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும்னு சொன்னால் அந்த அப்ரூவல் வாங்கின கம்பெனி நாங்கள் என்ன பண்ணுவாங்க? மேபி ஒரு 1 இயர் வாங்கிக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் வாங்கிக்கலாம். பட் அந்த கம்பெனி வந்து 5 வருஷம் ரன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னன்னு கேட்டால் அப்ரூவல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான். அதுக்கு மேலே கம்பெனி ரன் பண்ணும்போது சப்போஸ் கஸ்டமர்ஸ் நீங்கள் அதை பார்த்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி லைசன்ஸ் பீரியட் முடிஞ்சுது, இன்னுமே கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் போயிடும். அவங்க வந்து கம்பெனி விசிட் பண்ணி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஃபினான்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. ஓகேவா? அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாமா? என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கலாம்? ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம், ஒரு பென் எடுத்துக்கலாம், ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். ஓகேவா? எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட்டா? அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பென் எடுத்துக்க வச்சுக்கோங்க, ஒரு பேனா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ மற்ற பெண்ணை விட உங்கள் பெண் வந்து எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, இது என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் செல் பண்ண போகிறீங்க. ரைட்டா? அப்போ எந்த மாதிரி செல் பண்ணுவீங்க? உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த பேனா எப்படி விற்றுட்டு வா அப்படின்னு. ஸோ என்னோட மார்க்கெட்டிங் பீப்புள் தேவை ஒன்று. ஓகேவா? அது போக இதே மாதிரி பேனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேனா கீழே போட்டால் எழுதும், நம்மளும் கீழே போட்டால் எழுதாமல். அப்போ கிரிப்பு பார்க்கணும், ஒரு மாதிரி அதை கை வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நேரம் கை வைக்குதா?
ஒரு சில பின் எவ்வளோ எவ்வளோ கை வைக்கிறது ஆமாவா இல்லையா? ஏன்னா ஹை குவாலிட்டி வாங்கினாலும் எழுதிட்டே இருக்கலாம், ஆனால் காசு ஜாஸ்தி. லோ குவாலிட்டி வாங்கினா கை வலிக்கும், எழுத முடியாது. ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ நம்ம காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கணும், ப்ளஸ் கை வலிக்கூடாது. ரைட்டா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் வந்துடும். ஒன்று ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே இருக்கும். ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம பிடிக்கணும். ரைட்டா? என்ன பண்ணணும்? கஸ்டமர்ஸ் கோட் பண்ணணும். செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா இல்லையா? ஒரு பக்கம் கடை போட்டுருக்கோம், அந்த கடை ஏதாவது தெரியுமா இல்லையா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வேலைலாம் சொல்லுவோம், ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் சொல்லுவோம், தென் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நான் சர்க்கிள் பேசுவோம். ஸோ வாட் எவர் கம்பெனி வி ஹவ் ஸ்டார்டட், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள்ஸ், நெய்பர்ஸ் ஆல் நோ. ஸோ அதை பண்ணுவாங்க பை நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா கொண்டு போவோம். அம்மாவே சோஷியல் மீடியா என்னென்ன இருக்கு? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய கொண்டு போனால் தான் அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி உடனே வந்து அடுத்தது விஷயம் போகாது. ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக தான் போகும். அதுலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஒரு கஸ்டமர் போய் பேசும்போது என்ன பண்ணுவாங்க? எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? இப்போ நம்ம ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு கம்பெனியை 1 இயர் நீங்கள் ரன் பண்ணணும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 6 months இல்லை 1 year. அந்த 1 year நீங்கள் போட்ட ப்ராஃபிட்டையும் கையில் பார்க்க முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த 1 year வரைக்கும் பார்க்க முடியாது. 1 year அப்புறம் தான் டர்ன் ஓவரே வரும். அந்த 1 year ஃபுல்லாக பார்த்தா வந்து அனலைஸ் பீரியட் மட்டும்தான். ரைட்? சொல்கிறது புரியுதுங்களா? ஃபுல் அனலைசிஸ். இந்த 6 மாதமா இல்லை 1 மாதம் ப்ராடக்ட் நல்லா விற்கும், 1 மாதம் ப்ராடக்டே விற்காது. 1 மாதம் டிமாண்டில் போயிட்டு இருக்கும். இல்லை இவ்வளோ ப்ராடக்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே ஒரு ப்ராடக்ட் பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. என்ன ப்ராடக்ட் கேட்டால் வந்து ஸ்ட்ரா. நீங்கள் ஜூஸ் குடிக்கும்போது மேபி எண்ணெய் குடிக்கும்போது ஸ்ட்ரா கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா கோகோனட் ஸ்ட்ரா வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது வந்து டீக்ரேடபிள் ப்ராடக்ட். என்னது? டீக்ரேடபிள். ஓகேங்களா? மற்ற ப்ராடக்ட் பிளாஸ்டிக் குடிச்சு கீழே போட்டால் என்ன மக்கி போகாது. பட் ஆனால் வந்து இது மக்கி போகும். ஓகேங்களா? கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கோகோனட் ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே வரும். கம்பெனி லொக்கேஷன் எங்கே இருக்குதுங்கிறது எல்லா விஷயமும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்டிங் இருக்குது. மிஷின் வேணுனாலும் அந்த நம்பர் ஃபர்தராக அதை வெளியே இருக்குது, கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மிஷின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவில் நீங்கள் அந்த ஸ்ட்ராவை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்களே விற்கலாம். ரைட்டா? ஸோ இது ஸ்டார்ட் அப் உண்டான ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். மேபி மை அகாடமிக் கிளாஸஸ் நெக்ஸ்ட் ஒர்க் ஃபார்